அழகு கோயில் 18ஆம் படி பெரிய கருப்பாக மேடையில இடமில்லாமல் 5 கொட்டாய்க்குள்ளே பவுடர் போட்டு காத்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தம்பி மணப்பாறையை சேர்ந்த சங்கர் அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்கிறார். 18ஆம் படி பெரிய கருப்பு அரக்கனை அலைவதற்கு நான் ஒருவர் மட்டும் செல்ல முடியாது. உடனடியே ஓடிவாடா. கொல்லிமலையில் வீட்டிருக்கின்ற சின்ன கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். கோயிலாங்குளம் பட்டியை சேர்ந்த கதிரேசன் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனை தொடர்ந்து நாட்டிய தாரகை நடன சிங்காரிகள் மைபுத்துரு அரிதரணி அவர்கள் ஒரு டான்ஸ் காமிக்காரு. கருப்பு சாமிக்கு வேட்டை கொடுத்தியே ஒத்துக்கிட்டேன். பொம்பளைகளுக்கு இருக்கிறா வேட்டை கொடுக்குறியே காசா நான் பேப்பர்னே நினைச்சேன். அதனை தொடர்ந்து பாசத்துக்குரிய அருமை சகோதரி காச்சரா அவ காஞ்சான் காயாட்டான். அதை புருஷனடா வேதனைப்படணும். எங்களது முத்துருளிப்பட்டியை சேர்ந்த காஞ்சனா அவர்கள் ஒரு டான்ஸ். நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணிகள் 3 நோட்டு எழுதி கொடுத்தேன். இதை தாண்ட படிச்சுட்டு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஆனா 3 பேரும் எங்கன தொலைச்சாங்கன்னு தெரியல. அவங்க நோக்கத்துக்கு பேசிக்கிறான். மை ஸ்டூடெண்ட் ஒவ்வொருத்தனுக்கும் 3 அறிவுக்கு மேல கிடையாது. இடுப்பு பிடினா புடுக்க பிடிப்பாய். அப்ப நான் தான் சொல்லுவேன் சிக்குது விடுங்கடா. அப்படி மை ஸ்டூடெண்ட் வெரி அறிவு. மண்டையில் ஒரடி மயிறு என்ன மயத்துக்கு வரேன்னு தெரியல. என்னுடைய அக்கா மகன் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்த் ராஜ் அவர்கள் ஒரு நகைச்சுவை மன்னன். 2 அடி 70 மீட்டர் 2.25 அடி உயரம், யானக்கால், சின்ன விக்ஸம் டைமர் 2 வெதர், 137 கிலோ எடை. அப்புளு கிடையாது தொப்புளு. உங்களை எல்லாம் மற்ற தம்பிகளுக்கு எல்லாம் என்னுடைய மாணவன் ஒரு எடுத்துக்காட்டு. கஷ்டப்படக்கூடிய குடும்பத்திலே தன்னுடைய தாய் இடுப்பு எலும்பு முறிவடைந்து படுத்த படுக்கை, தந்தைக்கு வலது கால் இந்த மூட்டு விலகி விட்டது. ஒரு அக்கா அழைச்சு படிக்கிறது. சொந்த வீடு இல்லை. பாலமேடு கிராமத்திலே புறம்போக்கு நிலத்திலே சிமெண்டாட்டையை போட்டு இந்த குடும்பம் அன்றாட வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறார். அதனாலதான் இந்த கலைஞனை கையில் எடுத்தேன். படித்துக்கொண்டே கலையில் வருவாயை ஈட்டிக்கொண்டே என் தம்பிகள் எல்லாம், ஒரு சில தம்பிகள் எல்லாம் பெத்ததாயுத அப்பன் சொல்லை கேட்காம இருக்கிறார்கள். நான் கூட இந்த பப்புள் வயசுல எங்க அப்பா அம்மா சொன்னதை கேட்டதில்லை. ஆனால் இவன் அப்படி அல்ல. மிக சிறந்த ஒரு அறிவாளி. புகழ்பெற்ற பாலமேட்டு மண்ணுக்கு பெருமை சேர்த்து தன் குடும்பத்தையும் நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறானே, இவனுக்கா ஒரு கைதட்டு கொடுக்கலாம். பாலமேடு மைசூடன் பபுலு மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க வந்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு. அப்பத்தான் அந்த தம்பி சொன்னார், என் தம்பி சாமின்னு. இப்ப அது சாமியாப்பா இல்ல, இங்க ஆபரேட்டர் அவர் ஆபரேட்டர் நினைச்சேன். ஐயா மெதுவா கொண்டு வாங்கய்யா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள. ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது பாசத்துக்குரிய என் அன்பு தம்பி. படித்த ஒரு பட்டதாரி, படித்த படிப்புக்கு வேலை கிடைத்தது. அந்த வேலை வேண்டாம் என்று தன்னுடைய தந்தை எந்த கலையிலிருந்து பாடுபட்டு இவனை படிக்க வைத்தாரோ அதே கலையிலிருந்து நானும் சாதிப்பேன் என்று அந்த எண்ணம் யாருக்கு வராது? உன்னை அன்னை வணங்குறேன் ஆறுமுனிய சக்கரவர்த்தி. என் அன்பு தம்பி, இவன் குரலுக்கு நான் ஒரு அடிமையடா.
சந்துரு சந்துரு அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். இந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த பின்னவனே, இந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த பின்னவனே, ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? இது மண்டபம் பேரு. அந்த வானத்தை போல மன்னம் படைத்த நவனே, பனி துளிய போல குணம் படைத்த நவனே, போட்ட கோடு அதை திருத்த போவதாரு? இந்த புண்ணும் மாறிடுமா? வேதனை தான் தீந்திடுமா? இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? இது மண்டபம் பேரு. இந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த மன்னவனே, எனக்கு எல்லாத்தையும் பிடிக்கும். தமிழகத்திலே சாதித்த எத்தனையோ முப்பாட்டங்கள் இருக்காங்க. எல்லா சமுதாயத்திலும் சாதித்த பெரியவங்க இருக்காங்க. எல்லாத்தையும் எனக்கு பிடிக்கும். ஆனால் நான் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு 2 நல்ல இதயங்கள். தமிழகத்திலே யார் வாகனத்திலையும் இப்படி ஒரு புகைப்படம் பொருந்தி கொடி இருக்கவே இருக்காது. என் வண்டியில் இருக்கும், என் காரில் இருக்கும். ஒரு பக்கம் கருணை வள்ளல், எத்தனை ஏழைகளுக்காக உதவி செய்த ஒரு நல்ல மனிதர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா புகைப்படமும், ஏவுகணை நாயகன் எங்கள் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகைப்படமும் இருக்கும். இதுதான் பற்று. நான் சினிமாவில் நடிக்கும்போது நான் யாரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. ஆனால் ஒரே ஒரு நல்ல மனிதரை பார்க்க ஆசைப்பட்டேன், கேப்டன் விஜயகாந்த் ஐயா. கடைசி வரை பார்க்க முடியவில்லை. ஆனால் எனக்கு என்னென்னா, கேப்டன் ஐயா இருந்திருந்தால் இன்னும் நிறைய ஏழைகளுடைய கண்ணீரை துடைத்திருப்பார். இதிலிருந்து ஒன்று சொல்கிறேன். எல்லாம் நினைப்பீங்க, கலை சுகர் வந்தால் சீக்கிரம் செத்து போயிடுவான், ஹார்ட் அட்டாக் வந்தால் செத்து போயிடுவான், எவனும் ஜெய்வனை வச்சா செத்து போயிடும். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நோயினாலும் மனிதன் ஜாக மாட்டேன். யார் வேமா ஜாவான்னா, நல்லது செய்கிறவன் நல்லவனாக இருந்தால் செத்து போயிடுவேன் வேமா. ஒரு ஊரை கெடுத்துக்கிட்டு ஒருத்தன் உட்காந்துருப்பேன், அந்த ஊரில் எல்லா குடும்பத்தையும் கெடுத்துட்டு இருப்பேன். அவனுக்கு 127 வயசு வரைக்கும் எம்ஏ ஆயில் போட்டிருப்பேன். அந்த ஊரையே ஒரு ஆள் நல்லது செஞ்சு அன்னதானமாக இறப்பேன், 42 வயசில் செத்து போயிடுவேன். இந்த உலகம் அதே. உண்மையிலே என் தம்பி ஒரு ஹார்மோனிய சக்கரவர்த்தி நான் நினைச்சேன். பேரை சொன்னவனே ராசாத்தி, அந்த வந்த பாடு தீ குளுத்தி மஞ்சன தீ பேப்புளுத்தி, அது என்னடா தீக்குளுத்தி, அந்த மாதிரி பாடியிருப்பான்னு நினைச்சேன். ஆனால் இவனும்
அந்த நல்லவரை மனதில் சுமந்து கொண்டிருக்கிறானே தம்பி, நீ இங்கே இருக்கவே கூடாது, கொஞ்சம் அங்கிட்டு மாற்றி உட்காந்துட்டு வாப்பான். மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கொத்துவான் என் சித்தம்மையன். லைனை மாத்துங்க, உங்க மை செட்டு என்னைய கூட இடம் மாத்துங்க. ஹலோ, இந்த மை செட்டை பத்தி நான் பேசியே ஆகணும். உண்மையிலே வாழ்த்துக்கள். உங்கள்கிட்ட காணும் போடுறதுக்கு தாய கட்ட மாதிரி அதை வச்சுக்கிட்டு எல்லா பேரையும் மிரட்டி விட்டானப்பா இவன். சில ஊரில் பார்த்தா 300 கிலோமீட்டருக்கு அடுக்கி வச்சிருக்கேன். வாழ்த்துக்கள் தம்பி. எவ்வளோ தடவை மைசெட்டை சொல்லி 100 ரூபா கொடுக்கலடா அவங்க. அப்போ ஓன்ட்ட தான் காசு இருக்கு, நாங்கள் திருவள்ளுவா. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகமதுவான் கோட்டையடி குமரன். இவன் வயசுக்கு இவன் வாசிப்புக்கும் சம்பந்தமே இருக்காது. பெரிய மனிதருடைய அந்த அறிவாற்றல், அந்த வாசிக்கும் திறமை இப்பவே இவனுக்கு வந்திருக்குண்ணா. இன்னும் போக போக மிகப்பெரிய ஒரு சாதனை. மிருதங்க கைதட்டலாம். அவன் வாசிக்கும் போது அந்த சொல்லு சுத்தமா இருக்கும். நீங்கள் எத்தனை நாடகம் போய் பார்த்திருப்பீங்க அன்புறவர்களே. ஒரு நாடகத்திலே பாட்டுக்கு தகுந்தாது போல் மிருதங்க சத்தம் சொல்லு சுத்தமாக வாசிக்கிறார் என்றால் அவர்கள் கண்டிப்பாக அரசகுலம் டிவி ஜெயம் அவருடைய மாணவராத்தான் இருக்க முடியும். நாடக உலகத்திலே எவ்வளவு பெரிய வாத்தியாரா இருந்தாலும் 20க்கு மேல எந்த மாணவனை யாரும் உருவாக்க முடியாது, அதுக்குள்ள காலம் முடிச்சு போகும். ஆனால் 200க்கு மேல மிருதங்க சக்கரவர்த்தி மாணவர்களை உருவாக்கின ஒரு வாத்தியார்னா அரசகுலம் டிவி ஜெயம் வாத்தியார் தான். நல்ல மனிதர். அவருடைய மாணவன் என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தோப்பூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். தோப்பூர் எத்தனையோ வீட்டுகளுக்கு ஒளி தெய்வமாக வீடை கட்டி கொடுத்து வேலை பார்க்கக்கூடிய புனிதமான தொழில் கொத்தனார் வேலை. எங்க சித்தப்பா பழனி, எங்க சித்தப்பா கொத்தனார் வேலை தான் பார்க்கிறாரு. பழனி அவருடைய தவ புதல்வரும் தோப்பூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார் இந்த ஒத்த இளைஞன் என் அன்பு தம்பி தோப்பூர் மருது மிருதங்கத்தை செய்வார். மருது இந்த வேகமும் இந்த எனர்ஜியும் இன்னும் 2 வருஷம்தான் அவனுக்கு. அப்புறம் கல்யாணம் பண்ணிடுவேன். அது கிடையாது, வீட்டுக்காரன் மட்டும் வீடியோ காலிலே இருப்பேன். நான் தோப்பூர் மிருதங்க செய்யப்பாருன்றேன். இந்த டம்புன்னு ஒரு தட்டுத்தேன். என்னென்ன ஆட்டேன் உன் குழந்தைய வீடியோ காலில் இருக்குன்னு என்னத்தை வாச்சேன்.
ஆனால் திருமணம் முடிஞ்சாலும் தன் குடும்பத்துக்காக அந்த வாசிப்பை குறைய விட மாட்டான் இவன். பேர் வாங்கினா தானடா 10 ஊருக்கு கூப்பிடுவாங்க. என் தங்கம் வாழ்த்துக்களாடா. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. நான் என் காரை விட்டு இறங்கும் போது கேரளாவிலேருந்து அன்பு சகோதர சகோதரி எல்லாம் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து சண்டை மேலே வாச்சாங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. ஏன்னா பிறரை வாழ வைத்துத்தான் என் தமிழனுக்கு தவற பழக்கம் தவிர யார் வயிற்றில் அடித்தும் என் தமிழர்களுக்கு பழக்கம் இல்லை. எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தமிழனை தவிர யாருக்கு வராது. ஆனால் அத்தனை சண்டம் மேல கலைஞர்களும் இந்த ஒத்த கலைஞனை இப்ப திரும்பி பார்ப்பாங்க. தம்பி இருடா தொங்காசு மயிர்காசு செக்ஸ் பண்ண சொல்றேன். அவன் இப்போ இவனுடைய வாசிப்பை பாருங்க. என் மாப்பிள்ளை தான். இவர் அடிக்கி அந்த பக்கம்லாம் திருச்சி மாவட்டம்லாம் புதுக்கோட்டை மாவட்டம்லாம் இடியப்போம். டேய் இல்லை இருங்கப்பா. என் மாப்பிள்ளை வாசிப்பு பார்க்க ஒரு கூட்டமே வரும். இப்போ அந்த வந்த கலைஞர்கள் என் மாப்பிள்ளையை கவனித்து இப்போ பார்க்கும் அளவில் எங்களது காட்டுப்பட்டியை சேர்ந்த எஸ் ரூபன் அதிரடி மன்னன் தான். ரூபன் அவர்கள் ஆல்ரவுண்ட் ஏசிப்பர். ரூபா ரூபா மூவ்மெண்ட் பண்ணலாம். என் தம்பிகளை லைட்டா மூவ்மெண்ட் பண்ணலாம். லைட்டா லைட்டா பர்மிஷன் கிராண்டட். உண்மையிலேயே எத்தனை மேளங்களை நீங்க கூட்டி வந்து இந்த ஆத்தா வாசல்ல வாசிக்க சொன்னாலும் ஒரு தொகை வரும். ஏன்னா அவங்க உழைப்புக்கு வாங்குவாங்க. இவன் ஒரு ஆளே ஒரு திருவிழாவை முடிச்சு போடுவேன். வெறும் 670 ரூபா ஒரு செய்தி வெடி கட்டு 3 நாளைக்கு இந்த ஊரை விட்டு போச்சுன்னா கூட போக மாட்டேன், அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அதை கெடுத்து விட்டியே அடுத்த வருஷம் கூப்பிட்ற மாதிரி பார்த்துக்குங்க. கோயில் திருவிழாவுக்கு அன்னைக்கெல்லாம் ஒரு கிளவி சத்தத்தை கூப்பிட்டு போயிட்டேன். வெறும் 40 ரூபா தான். ஊரா போயிட்டு வாங்கி நக்கிக்கிட்டே அடிச்சிட்டேன். வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. மாப்பிள்ள இந்த அன்பு உறவுகள் இங்கே வந்தாங்கல்ல, கேரளா ஜண்டை மேளம், அவங்க மேலே நீங்கள் வாசிங்க. ஜண்டை மேளம், ஜண்டை மேளம் இப்போ பாருங்களேன். ஜண்டை மேளம் அடிங்க.
பக்கத்தில் இருக்கிறது வாடிப்பட்டி. எத்தனை மேளங்கள் இருந்தாலும் எல்லாரும் சொல்லுவாங்க எல்லா ஊர்லேயும் வாடிப்பட்டி மேளத்தை கொண்டு வாங்கன்னு. இந்த வாடிப்பட்டி அடின்னு ஒன்று இருக்கு, அடிங்க. உங்க அம்மா சத்தியமா அது வாடிப்பட்டி அடி அல்ல, வாடிப்பட்டி அடிதான்னு கேட்டேன். சூப்பர் சூப்பர். சரி, உசிலம்பட்டி அடி அடி அடிங்க மாப்பிள்ள. அந்த டேப்ல உசிலம்பட்டி அடி அடிங்க. என்ன உங்களுக்கு தெரியாத ஒண்ணா? உசிலம்பட்டி அடி. மதுரை பெரியார் அடி அடிங்க. அவள பஸ் ஸ்டாண்ட் சாட்டை அடி. உண்மையிலே சாட்டடின்னு சொன்னோன்னு ஒரு ஞாபகம் வருது. அவங்கெல்லாம் உண்மையிலே தன் கையை அறுத்து ரத்தமாக்கி அந்த ரத்தத்தில் பார்த்து மக்கள் கொடுக்கக்கூடிய காசை அரிசியாக்கி அந்த அரிசியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த குடும்பம். நான் பார்த்து கண் கலங்கிய ஒரு கலைஞர்கள் என்றால் இந்த பஸ் ஸ்டாண்டிலே சாட்டை அடித்து ஒரு பச்சை குழந்தை சாட்டைக்கிட்ட அடிச்சுக்கிட்டே போய் பாசஸ் வாங்குவான். அந்த நிலைமை யாருக்கு வரக்கூடாது. வாழ்த்துக்கள். சூப்பர். யானை கதை சொல்ல முடியாப்பா. யானை கப்ளிங்கில் புற்றுநோய். சிறந்த முறையிலே தாளமிட்டு கொண்டிருக்கிறார். எங்கே பார்க்கலாம் உங்கள் கரகோஷம் வீரர்களை ஊக்க மருந்து தற்சமயம் தாள கலைஞராக இங்கே வந்திருக்கிறது கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான இந்த கரநரத்து காவக்காரன் இந்த வெள்ளச்சட்டை எவன் சட்டையோ உன் சட்டையா உங்க சட்டையா பத்தியா அந்த வாடையை வச்சே கண்டுபிடிச்சிருவேன். உங்களுக்கு அத்தால வாடை வரும்ல. கொரட்டக்கூடாது. கொரட்டிட்டு வர உடனே பரிசு போட வந்திருக்கேன். மயிர்மேனே பெருமையா சொன்னீங்க. பெருமையா சொன்னேன். பல திரைப்படங்களை நடித்து இப்போ சின்ன மருமக சீரியல்ல ஒரு சீன் நடிச்சிருக்காரு. சின்ன மருமக சீரியல் எல்லாம் பாப்பையிலாத்தா நடிச்சிருக்காரு. அதில் ஒரு பொணமா வருவார். அது மஞ்சள்லாம் பூச்சி கண்ணில் காசு வச்சுருவாங்க. அது தெரியாது உங்களுக்கு அடையாளம். எனக்கே தெரியல. அப்புறம் அவர் தான் போட்டோ எடுத்து அனுப்புனார். ஆழ்த்துக்கு இன்னும் பல திரைப்படத்தில் நீங்கள் பொணமான எங்களது பொணம் சங்கம் சார்பாக பொணம் பயலுகடா சார்பாக என்ன வேலைக்கு வந்தியா? ஆலோசிக்காமா அப்படியா? ஏன் அவுத்து போட்டு முண்டமா வாங்கலேன். வேண்டாமா போய் எடுத்துட்டு வாங்க. போ இல்லைன்னா கம்பு கூட்டா சிரைச்சிக்கிட்டு கம்மா தண்ணியை ஊற்றுக்கிட்டு அடிப்பேன். அப்பல இந்த தெனாவட்டு மயிரெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கிறேன். நானே பெரிய கிறுக்கூதி ஏன்ட்டே வந்து பண்ணக்கூடாது. நாம் பாடுகின்ற பாட்டுக்கு சரியாக தாளம் போடுவோம். அப்படிங்களா? தாளம் போடு. ஓகேம்மா. இந்த மேடையோட உன்னை கூப்பிடக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஏன்மா? ஏன்னா ஓவர் ஆகிட்டு நகைச்சுன்ற பேரில் என்னை கடுப்பு மாதிரி ஏற்றிக்கிட்டு இருக்கேன். கூபுர குயில் செவளம் பார்த்து படிக்குது பாட்டு. இந்த மியூசிக் முடிச்சலாம். தாளம் போடுவோம். முண்டை மியூசிக் பாட்டில் வருமாம்மா. பாட்டில் வருமா மாப்பிள்ள? ஏலே குயிலுக்கு ஒரு மாதிரி கொடுத்தா நம்ம பாத்ரூம்ல இருந்து விசில் அடிக்கிற மாதிரி அடிச்சா அவன் நக்கல் மாதிரி தானே. நான் பயங்கர கோபப்படுவேன். மாமா மயங்கிடலாம். காலையில் 7 மணிக்கு மாடித்தாலேருந்து வண்டி ஏறி சூப்பர் சிங்கர் போங்க. இல்லைன்னா மெட்ராஸுக்கு முன்னாடி இறங்க சூப்பர் சிங்கருக்கு போங்க. உன்னை பாட சொல்ல மாப்பிள்ள. இதில் போடுங்கயா. சரி மாமா. இந்த பாட்டு ரிஸ்கான பாட்டு மாப்பிள்ள. ஓ சாமி பாட்டு. நான் தேடி வந்த ஒரு பாவை இரவு இது நீதானோ நீதானோ மன சங்கத்தன் நின்னு கோரி வரணும் வரணும். கொத்துறியா கொத்துறியா? ஒரு அடியில பிள்ளை வந்துருச்சு. மனுஷன் குழந்தையா தைலாம் குஞ்சாடா? என்னத்தை நான் தூக்கிட்டு வந்து வச்சிருந்த புறா குஞ்சா? தெரியலமா.
அவளை கரெக்டா போடுங்க. 3000 ரூபாய் சம்பளம் வாங்குறிய, இது என்ன அவளை சின்ன பையன் இது மாதிரி வேண்டாம் மாமா. இல்ல அவங்க வச்ச அப்புறம் அந்த குச்சி ஏசி மாதிரி வச்சிருக்கீங்களா, கரெக்டா போடணும். ஓகே மாமா. ரெடியா? ரெடி. எப்பா மயிர் மயன் இந்த செக்ஸ் போட வேட்டெல்லாம் உனக்கு கொடுக்க சொல்லல, பாட்டே சிங்கு சிங்கு. கொஞ்சம் ஆர்வம் தூண்டுதுல மாமா. தம்பி எனக்கே வரி தெரியாம சிங்கு சிங்குன்னு சொல்லி பார்த்து நீ என்னையே கெடுக்கிறியப்பா. ஒக்கடாண்ணி நீங்க நட போட்டான், தொக்குதாண்ணி நீங்க கட போட்டான், தடம் அதுக்கு தடம். புரியல மாமா, புரியல. இந்த நாடகம் ஏன் பேசுனேன்னு எனக்கு புரியல, உன்னை எதுக்கு தாளத்து போட்டேன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அவளை மூக்க சிந்திக்கிட்டு பஞ்ச வச்சு தொடச்சுக்கிட்டு அரைவேன். கோபப்படாத மாமா. இந்த பாட்டுக்கு நீ காட்ட இங்க தூக்கத்துல அதுக்கிட்டே மூஞ்சிய கழுவிட்டு வாயானு பாவம். டெய்லி நாடகம் தூக்கத்துல அந்த சுதி நயம் தெரியல, சொல்லித்தரேன். நீங்க சொல்லுதாங்க. நான் பாடும் போது நீங்க சப்புடா சப்புடா சப்புடா. ஓகே மாமா. காட்டா போன. ஓகே மாமா. புல்லு கட்டும் தூக்கி கிட்டும் போறவும் போல. வடை சாப்பிடாடி, வடை சாப்பிட. இன்னைக்கு தொண்டை சரியில்லை, இருமை. நாளைக்கு வரீங்களா, இருமை மாத்த. என்ன பண்ற, வாயில சப்புடா கிடையாது. இந்த உண்டா பாடும் போது வாய ஊசியா வை. ஏய் சிட்டுக்குருவி சூத்து மாதிரி வையா. சூப்பர். கணேஷ் போல ஓட்டியா, அடி பிடிக்கலையே, நல்ல வெடிக்கும். சிவாஜி ராகுல் பட்டாசு கடை பழுத்துருச்சு. ரெடி மாமா. சிட்டுக்குருவி பட்டாக்ஸ். ஏ சூம்பியா இல்ல உரியா, எலும்பு உரிய மாதிரி உரியா. ஆயி வரதா நாரடி நீங்க ரெடியா? நான் ரெடி. ஓம் விக்னேஸ்வரன் ஓம் திரமேஸ்வரன் ஓம் முத்தாலமா ஓம் கருப்பத்ரா 18 மணி கருப்பத்ரா ஓம் திருமண துளாராசி ஓம் ஓம் ராமேஸ்வரன் கடற்கரத்ரா சித்தமண சுபாவன சாத்திமண ஓம் கிரமேஸ்வரா. நெய் எடுத்துட்டு வாங்கோ போங்கோ, வெள்ளி ஜவா ரூம் போடுங்கோ. பிள்ளையார் கோயில்ல கொலக்கட்டா வைக்கிறவன்டா, கரெக்டா அந்த கடை கடைஞ்சனே கொடை கடை தெரியாம பாரு. யானை கதை சொல்ல முடியாது மயிர் என்ன தம்பி, நீனா 3வது கூட படிக்க மாட்டேன். யானை கதை சொல்லக்கூடாது லூசு. ஆய் அது ஆய் கதை அன்னைக்கு கேட்கலாம். உனக்கு மெசேஜ் பண்ணி விடுறேன். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்ட போது அபிநயா ஆடியோ சொந்த ஊர் இந்த ஊர் வாழ்த்துக்கள். அபிநயா அபிநயா ஒரு பாட்டு போடுங்க.